24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிபிஐ டைரி குறிப்பு அப்படிங்கிற சூப்பரான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் 1988 வந்திருக்கு. மம்முட்டி தான் இந்த படத்துல ஹீரோவை நடிச்சிருப்பாரு. ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய இடத்து மருமக இறந்து போயிடுறாங்க. போலீஸ் இந்த கேஸை சரியா விசாரிக்காதனால இந்த கேஸ் சிபிஐ பக்கம் போகுது. ஹீரோ அந்த உண்மையான கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனு போலீஸ் எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப எஸ்பியை காமிக்கிறாங்க. இவரோட பேர் வர்மா அப்படிங்கிறது. இன்னொரு ஆபீசர் வந்து எஸ்பி கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்ப 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அடுத்த சீன்ல ஒரு வீட்டுக்கு பின்னாடி ஒரு பொண்ணோட உடலை மூடி வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல சாக்கோங்கிற ஒரு போலீஸ் இருக்காரு. இப்ப இறந்து போன பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க பேர் ஓமனாங்கிறது. இவங்க தான் இந்த வீட்டு மருமகளா இருப்பாங்க. சாக்கோவோட சொந்தக்கார பொண்ணு தான் இவங்க. மாடியிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. இப்போ ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவரோட பேர் ஜானி அப்படிங்கிறது. ஓமனா இறந்து போன தகவலை முதல்ல சொன்னது இவர் தான் இந்த வீட்டு மாப்பிள்ளையா இருப்பாரு. இப்போ ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் தான் ஓமனாவோட மாமனாரா இருப்பாரு. ஊர்ல கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பாரு. அடுத்து ஓமனாவோட ஹஸ்பண்டை காமிக்கிறாங்க. இவரோட பேர் சன்னி அப்படிங்கிறது. இவருக்கு பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இவரோட பேர் நாராயணன் அப்படிங்கிறது. இவர் மாமனாரோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. இவங்கெல்லாம் ஊர்ல கொஞ்சம் செல்வாக்கா இருப்பாங்க. எஸ்பி மாடிக்கு போய் பார்த்துட்டு கீழே வர்றாரு. அப்போ ஓமனாவோட அப்பாவும் தங்கச்சி இங்க வந்துடுறாங்க. ஓமனா இறந்து கிடக்கிறத பார்த்து கதறி அழுகுறாங்க. அடுத்த சீன்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை டாக்டரும் இன்ஸ்பெக்டர் கிட்ட வாட்சி காமிக்கிறாரு. ஓமனாவோட தலையிலும் கழுத்திலும் பயங்கரமா அடிபட்டு இருக்கு. தலையில பயங்கரமா அடிபட்டதுனாலதான் இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி ஓமனா இறந்து போய் 15 மணி நேரம் ஆயிருக்கும் மாதிரி சொல்றாரு. அடுத்து ஓமனாவோட உடலை அடக்கம் பண்ணி முடிக்கிறாங்க. இப்ப எஸ்பியும் இங்க வந்து எல்லார்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி சன்னியும் சாப்பிடாம ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்காரு. இப்ப சன்னியோட தங்கச்சியும் மாப்பிள்ள ஜானியும் தான் இவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சாக்கோவும் சன்னியை கூப்பிடுறதுக்காக வராரு. அடுத்து எஸ்பியும் இவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப சன்னியும் வெளியே போறதுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. இவருக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட பழக்கம் இருக்கும். அதுக்கு தான் போறாருன்னு ஓமனாவுக்கும் தெரியும். போக வேணாம் மாதிரி இவங்களும் தடுக்கிறாங்க. இப்ப சன்னியும் இவங்களை கோவமா தள்ளி விட்டுட்டு இங்கிருந்து கிளம்பி போறாரு. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. அப்பப்ப சின்ன சின்ன சண்டை வரும். கோவமா பேசுவேன், அவ்வளவுதான். மற்றபடி அவளை அடிச்சதே கிடையாது. ஓமனா தற்கொலை தான் பண்ணிருக்காங்க மாதிரி இவரும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னதுன்னா, 5 மாசத்துக்கு முன்னாடி ஓமனா நிறைய தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ண மாதிரி சொல்றாரு. என்ன காரணம்னு எஸ்பியும் கேட்கிறாரு. சரியான காரணத்தை ஓமனா சொல்லலன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்னு எஸ்பியும் சந்தேகமா கேட்கிறாரு. சார், அவளுக்கு மன ரீதியான பிரச்சனை இருந்தது. அதனால மோகன்தாஸ் அப்படிங்கிற டாக்டரை பார்க்க போனோம். அவரும் செக் பண்ணிட்டு சில மாத்திரைகளை கொடுத்தாரு. இதுக்கு முக்கியமான காரணம் எங்களுக்கு குழந்தை கிடையாது. அவளால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால ரொம்ப மன அழுத்தத்துல இருந்தா. அவ தற்கொலை பண்ணிக்க இதுதான் காரணம் மாதிரி இவரும் சொல்றாரு. சரி, அன்னைக்கு நைட்டு எத்தனை மணிக்கு இங்கிருந்து கிளம்புனீங்கன்னு மாதிரி எஸ்பியும் கேட்கிறாரு. சரியா 8 மணி இருக்கும்னு இவரும் சொல்றாரு. சன்னியை பொறுத்த வரைக்கும் வாட்ச் கட்டுற பழக்கம் இல்லைன்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. அது எப்படி கரெக்டா டைத்தை சொல்றீங்கன்னு எஸ்பியும் இந்த இடத்துல கேட்கிறாரு. இப்ப சன்னியும் திருதுன்னு முழிக்கிறாரு. சார், எங்க ஊர் மில்ல கரெக்டா 8 மணிக்கு அலாரம் அடிக்கிற மாதிரி சவுண்ட் வரும். அதை வச்சுதான் சொன்னேன்னு இவரும் சொல்றாரு. சன்னி எதையோ மறைக்கிறாரு மாதிரி எஸ்பியும் நினைக்கிறாரு. சன்னியை மிரட்டினா உண்மையை சொல்லிடுவான் மாதிரி சாக்கோவும் இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்து எஸ்பியும் மாமனார் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு 10 மணி வாக்குல இவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. பிசினஸ் சம்பந்தமா மேனேஜரை கூப்பிட்டுட்டு எர்ணாகுளம் வரைக்கும் போயிட்டு வந்திருப்பாரு. அப்படியே மேனேஜரை வீட்டுல விட்டுட்டு தான் இங்க வந்திருப்பாரு. இப்ப டிரைவரும் கார் சாவியை கொடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்ப மாமனாரும் காலிங் பெல்ல அமைக்கி பாக்குறாரு. ஆனா உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அதனால இவரும் சன்னி ஓமனான்னு பேர் சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு வெளியே நடந்து வராரு. அப்பதான் ஓமனா இறந்து கிடக்கிறத பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாரு. இவர் ஏன் வீட்டுக்கு வெளியே நடந்து வந்தாருன்னா, அங்கதான் வீட்டுல வேலை பாக்குறாம தங்கியிருக்காங்க. அவங்க கிட்ட சாவியை வாங்கத்தான் நடந்து வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சாவியை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போய் சன்னியை தேடி பாக்குறாரு. சன்னி இல்லைன்னு தெரிஞ்சதும் ஜானியோட வீட்டுக்கு போன் பண்ணி அவர் இங்க வர வச்சிருப்பாரு. இதுதான் நடந்துச்சுன்னு இவரும் எஸ்பி கிட்ட சொல்றாரு. அடுத்து அந்த வேலைக்கார அம்மா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சரியா காது கேட்காது. அதனால இன்ஸ்பெக்டரும் சத்தம் போட்டு தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, ஓமனா ரொம்ப தங்கமான பொண்ணு, எல்லார்கிட்டையும் பாசமா பழகுவாங்கன்னு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப வெளியே வந்த வேலைக்காரமாவும் நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேயா, வேற எதுவும் சொல்லலன்னு மாதிரி மாமனார் கிட்ட சொல்றாங்க. இவங்க பேசுறதை கேட்ட சாக்கோவும் இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கிறாரு. அடுத்த சீன்ல ஓமனாவோட அப்பா இருக்காருல, தம் பொண்ணோட இறப்புல சந்தேகம் இருக்குன்னு மாதிரி நினைக்கிறாரு. இதை பத்தி தனக்கு தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட பேசுறாரு. இப்ப இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இதை பத்தி ஐஜி கிட்டையும் மினிஸ்டர் கிட்டையும் புகார் மனு கொடுக்கலாம் மாதிரி சொல்றாங்க. என் பொண்ணு கண்டிப்பா தற்கொலை பண்ணிக்க மாட்டா, ஏதோ நடந்திருக்கும் மாதிரி அப்பாவும் சொல்லி புலம்புறாரு. அவங்களுக்கு அரசியல் செல்வாக்கும் பண பலமும் இருக்கு, கண்டிப்பா இதை தடுத்துருவாங்க மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. அடுத்து எஸ்பியும் மாமனாரோட பார்ட்னர் கிட்ட வந்து விசாரிக்கிறாரு. இப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, ஓமனாவுக்கு குழந்தை இல்லாதனால ரொம்ப மன ரீதியா பாதிக்கப்பட்டிருந்தா. அதை நான் கண்ணாலே பாத்திருக்கேன்.
என் வீட்டுக்கு வந்தா என் பேர பிள்ளைகளை பார்த்து ரொம்ப பாசமா கதறி அழுவாங்கன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. அடுத்து மேனேஜர் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவரும் மாமனார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதே விஷயத்த தான் இவரும் சொல்றாரு. எர்ணாகுளம் போயிட்டு வந்துட்டு 9 மணிக்கு வீட்டுல டிராப் பண்ணாங்க மாதிரி சொல்றாரு. இப்ப எஸ்பிக்கும் என்ன சந்தேகம்னா, மேனேஜரோட வீடும் மாமனாரோட வீடும் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும். 5 அல்லது 10 நிமிஷத்துல இங்க வந்துடலாம். அப்ப ஏன் 10 மணிக்கு தான் வந்தேன் மாதிரி சொன்னாருன்னு எஸ்பியும் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப மாமனார் மேலயும் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அடுத்த சீன்ல பக்கத்து வீட்டு நபர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் கொஞ்சம் தயங்கி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சன்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவர் தான், ஆனா குடிச்சுட்டா ஓமனாவை திட்டுவாரு, அதே மாதிரி அடிக்கவும் செய்வாரு மாதிரி சொல்றாரு. நீங்க நேர்ல பாத்தீங்களான்னு மாதிரி எஸ்பியும் கேக்குறாரு. இல்ல சார், நேர்ல பாக்கல, ஆனா அவங்க அழுகிற சத்தமும் பேசுற சத்தமெல்லாம் கேட்கும் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஓமனாவோட அப்பாவும் ஆட்களை கூட்டிட்டு வந்து எஸ்பி கிட்ட மனு கொடுக்குறாரு. தான் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கல, ஏதோ நடந்திருக்கு மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப எஸ்பியும் விசாரணை போயிட்டு இருக்கு, சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிச்சிருவ மாதிரி சொல்லி அனுப்பி வர்றாரு. போகும்போது சன்னியை பார்த்த அப்பாவும் சன்னியோட சட்டையை பிடிச்சு பயங்கரமா திட்டுறாரு. இப்ப எல்லாரும் வந்து அப்பாவை சமாதானப்படுத்துறாங்க. அடுத்த சீன்ல எஸ்பி என்ன சொல்றாருன்னா, கொலை பண்ணதுக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல, இது தற்கொலை மாதிரி தான் இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சாக்கோ அந்த இடத்துக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னதுன்னா, ஓமனா இறந்து போனது 8 மணிக்குன்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு நைட்டு சாக்கோவும் டியூட்டில தான் இருந்திருப்பாரு. மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால வெளியே போகாம ஸ்டேஷனுக்குள்ள தான் இருந்திருப்பாரு. 9 மணிக்கு தான் மழை விட்டுருக்கும். அதுக்கப்புறம் தான் சாப்பிடறதுக்காக வெளியே போயிருப்பாரு. இந்த டயத்துல ஓமனா இறந்து போயிருந்தா கண்டிப்பா ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிருக்கும். அதே மாதிரி ரத்தம் எல்லாம் தண்ணியில கலந்து ஓடி இருக்கும். அப்படி எதுவும் நடக்கலைன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் வரேன் சார்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. போனவர் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று இவங்க பேசுறத ஒட்டு கேட்கிறாரு. அடுத்த சீன்ல அவங்க பேசின விஷயத்த இன்ஸ்பெக்டரும் பார்ட்னர் கிட்ட சொல்றாரு. ஏற்கனவே டாக்டருக்கு பணம் கொடுத்துருப்பாங்க போல, எஸ்பி இருக்கிற வரைக்கும் இந்த கேஸை விட மாட்டாரு, மினிஸ்டரை போய் பாருங்கன்னு மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஒரு ஐடியா சொல்றாரு. அடுத்த சீன்ல சாக்கோவை டிராபிக் போலீஸா மாத்திடுறாங்க. அதே மாதிரி எஸ்பியை வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சாக்கோவும் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. வேற ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவரோட பேர் தேவதாஸ் அப்படிங்கிறது. இப்ப இவரும் நேரா ஓமனோட அப்பா கிட்ட வந்து பேசுறாரு. ஏற்கனவே அவங்க தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்காங்க, அதே மாதிரி குழந்தை இல்லாதனால மன அழுத்தத்துல இருந்திருக்காங்க, இது கண்டிப்பா தற்கொலை தான் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இதனால ஓமனாவோட அப்பாவும் தெரிஞ்ச நபர்கள்லாம் கூப்பிட்டு போய் போராட்டம் எல்லாம் பண்றாரு. இப்ப தேவதாசும் தடியடி நடத்தி போராட்டத்தை கலைக்கிறாரு. அடுத்து இவங்களும் மினிஸ்டரை பார்த்து புகார் மனு கொடுக்கறாங்க. அவரும் போலீஸ் தரப்புல எந்த தப்பும் நடக்கலைன்னு மாதிரி சொல்லிட்டு போறாரு. அடுத்து ஒரு லாயரை பார்த்து இந்த கேஸை சிபிஐ விசாரிக்கிற மாதிரி கோர்ட்ல தாக்கல் பண்றாங்க. அதுக்கப்புறமா இந்த கேஸ் சிபிஐ போக்கும் போது ஓமனாவோட அப்பாவும் தங்கச்சியும் சிபிஐ ஆபீஸுக்கு வந்திருக்காங்க. இப்பதான் ஹீரோவை காமிக்கிறாங்க. சீனியரும் இந்த கேஸை ஹீரோ கிட்ட கொடுக்கறாரு. இவரும் சரின்னு இதை ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ஓமனாவை பத்தி சொல்லுங்கன்னு மாதிரி தங்கச்சி கிட்ட கேக்குறாரு. இப்ப இவங்களும் இத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாம் பேசிதான் முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டயத்துல மாமனார் பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது, சின்ன பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஜானியோட சேர்ந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. லோன் வாங்குறதுக்காக சம்பந்தியோட நிலப்பத்திரத்தை வாங்கி அதை வச்சு பணத்தை ரெடி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பிசினஸ் டெவலப் ஆகி பெரிய பணக்காரர் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் சம்பந்தியை மதிக்கவே இல்லை போல. ஒரு நாள் ஓமனாவோட அப்பா தன்னோட சொந்தக்காரருக்கு உதவி பண்றதுக்காக அந்த நிலப்பத்திரத்தை கேட்க போயிருக்காரு. உடனே திருப்பி தர முடியாதுன்னு ஒரு மாதிரி பேசி இவரை விரட்டி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஓமனாவையும் அப்பாவை கூட பார்க்க அனுமதிக்காம இங்கேயே வச்சிருந்திருக்காங்க. ஒரு நாள் ஓமனாவும் தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. அப்பாவும் எதுக்காகமா இப்படி பண்ண, என்ன காரணம் மாதிரி கேட்கிறாரு. ஓமனாவும் பதில் எதுவும் சொல்லாம அமைதியா இருந்திருக்காங்க. அதே மாதிரி அப்பாவுக்கு உதவி பண்ண சாக்கோவை பத்தி இந்த இடத்துல சொல்றாங்க. சாக்கோவை நாளைக்கு வந்து என்ன பார்க்க சொல்லுங்க மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாரு. மறுநாள் காலையில சாக்கோவும் ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. இப்ப இவரும் டாக்டர் சொன்ன விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஓமனா இறந்து போன டைம் 8 மணி இருக்கும்னு அன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருந்த விஷயத்தையும் சொல்றாரு. அடுத்து சாக்காவும் தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி போறாரு. அப்படி போகும்போது மாமனார் வீட்டு கார் டிரைவர் ஆட்களை கூட்டிட்டு வந்து சாக்கோ கூட பயங்கரமா சண்டை போடுறான். பதிலுக்கு இவரும் அவங்க கூட பயங்கரமா சண்டை போறாரு. ஒரு கடத்துல இவரை காரை வச்சு ஏற்றிடுறாங்க. கையில பயங்கரமா அடிபட்டுருது. கரெக்டா ஹீரோவும் அந்த வழியா வர சாக்கோவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாரு. இப்ப ஹீரோட டீம்ல ரகு, விக்ரம்னு 2 பேர் ஜாயின் பண்றாங்க. இப்ப ஹீரோவும் விக்ரம் கிட்ட அங்க போய் மாமனாரை பத்தி நல்லா விசாரிங்கன்னு மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி ரகு கிட்ட டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆபீஸ்க்கு போய் என்னென்ன கால் எங்கிருந்து வந்திருக்குன்னு மாதிரி விசாரிக்க சொல்றாரு. அடுத்த சீன்ல ரகுவும் இங்க வந்துடுறாரு. மாமனோட வீட்டு போன் நம்பர், மேனேஜரோட நம்பர், எல்லா நம்பரையும் கொடுத்து அதை பத்தின போன் லிஸ்ட் வேணும் மாதிரி கேட்கிறாரு. ஓமனா இறந்து போன மாசத்துல இருந்து இப்ப வரைக்கும் வேணும் மாதிரி கேட்கிறாரு. இப்ப விக்ரம காமிக்கிறாங்க. கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மாமனாரோட ஆபீஸ்க்கு போறாரு. தான் ஒரு பேங்க் மேனேஜரனும் புதுசா இங்க ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறதா சொல்றாரு. நைஸா இவர்கிட்ட பேசி மாமனார் 2 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்த சீன்ல பார்ட்னரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. அந்த நேரம் பார்த்து இவரும் டாக்டர் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. இவர் பேசிக்கிட்டு இருக்கிறத வெளியில இருந்து ஹீரோட டீமும் கவனிக்கிறாங்க.
சிபிஐ எல்லாம் பார்த்து பயப்பட வேணாம் மாதிரி இவரும் பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் உள்ள வந்து தான் தான் அந்த சிபிஐ ஆபீசர் மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட இவரும் வெளவெளுத்து போயிடாரு. ஹீரோவும் மினிஸ்டர் கூட உங்களுக்கு பழக்கம் இருக்கான்னு கேட்க இல்லைன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப போன் லிஸ்ட்டை எடுத்து காமிக்கிறாங்க. இவர் மினிஸ்டர் கூட பேசியிருக்கிறது தெரிய வருது. இப்ப பார்ட்னரும் எதுவும் பேசாம வாயடிச்சு போயிடாரு. அடுத்த சீன்ல பேங்க் வந்துடுறாங்க. மாமனார் அக்கௌண்ட்ல இருந்து என்னன்னைக்கு எவ்வளவு பணம் வித்ட்ரா பண்ணிருக்காங்க மாதிரி செக் பண்றாங்க. அதே மாதிரி மாமனாரோட ஆபீஸ் போய் அங்க இருக்கிற அக்கௌண்ட் புக்கை செக் பண்றாங்க. பேங்க்ல இருந்து எடுத்த 3 லட்சம் ரூபாய அக்கௌண்ட் புக்ல நோட் பண்ணல. அப்படின்னா பணத்தை பிசினஸ்க்காக எடுக்கலன்னு தெரிய வருது. பார்ட்னர் டாக்டருக்கும் மினிஸ்டருக்கும் அதே மாதிரி தேவதாஸுக்கும் கால் பண்ண தேதியை பாக்குறாங்க. இதே தேதியில தான் பேங்க்ல இருந்து பணத்தையும் எடுத்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்கத்தான் பணத்தை எடுத்திருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. தேவதாஸ் வேற ஊர்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இதே மாதிரி ஒரு கொலை கேஸ தற்கொலைன்னு சொல்லி லஞ்சம் வாங்கினதா பேசிட்டு இருக்காங்க. அப்ப டிரைவர் இவங்க பேசுறத ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கான். இப்ப கால் தடுமாறி கீழே விழுந்துடுறான். சத்தம் கேட்டு இவங்களும் என்ன ஏதுன்னு வந்து பாக்குறாங்க. அப்ப டிரைவர் அங்கிருந்து ஓடுறான். இப்ப ரகுவும் அவனை துரத்திட்டு ஓடுறாரு. ஆனா டிரைவர் ரகுவை தண்ணியில தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுறான். அடுத்த ஹீரோவும் தேவதாஸை பார்த்து பேசுறதுக்காக வராரு. ஏன் டிரைவர் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கலன்னு மாதிரி கேட்கிறாரு. அது இந்த கேஸுக்கு தேவைப்படலன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் மாமனோட வீட்டுக்கு வந்துடுறாரு. நேரா மொட்டை மாடிக்கு வந்துடுறாங்க. 2 பொம்மையை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த 2 பொம்மையும் ஓமனாவோட ஹைட் வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி செஞ்சிருக்காங்க. முதல் பொம்மைய ஒரு ஆள் தூக்கி போற மாதிரி போட சொல்றாரு. ரகுதான் பொம்மையை தூக்கி போறாரு. பொம்மை வீட்டுல இருக்கிற சோத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போய் விழுகுது. அடுத்து 2வது பொம்மைய ஒரு ஆள் மாடியிலிருந்து குதிச்சா எப்படி குதிப்பாங்களோ அதே மாதிரி போட சொல்றாரு. ரகுவும் அதே மாதிரி செய்யறாரு. இந்த பொம்மை சோத்துக்கு பக்கத்திலே கீழே விழுகுது. 2 பொம்மைக்கு இடையில 4 அடி தூரம் வித்தியாசம் இருக்கும். இவங்க அளவெல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த இடத்துல பார்ட்னரும் தேவதாசும் ஒரு மாதிரி முழிச்சிட்டு நிக்கிறாங்க. மொதல் பொம்மை விழுந்து கிடந்த அதே இடத்துல தான் ஓமனா இறந்து கிடந்திருப்பாங்க. அப்படின்னா ஓமனாவை யாரோ மேல இருந்து தூக்கி போட்டிருக்காங்க மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப அந்த இடத்துல எடுத்த போட்டோவை செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே இது கொலைதான் கன்ஃபார்ம் ஆகுது. இப்பதான் ஹீரோ இன்னொரு விஷயத்த நோட் பண்றாரு. உடனே விக்ரம் கிட்ட ஓமனாவோட சேலையை எடுத்துட்டு வான்னு மாதிரி சொல்றாரு. ஓமனாவோட சேலையில அவங்க ரத்தம் பட்டிருக்கும். அவங்களோட தலையில பயங்கரமா அடிபட்டதுனாலதான் இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி அவங்க இடுப்புக்கு கீழ் பகுதியில் இருக்கிற சேலையிலும் ரத்தம் பட்டிருக்கும். உடனே ஃபாரன்சிக் டீமுக்கு சேலையை அனுப்பி வைங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த டிரைவர் சாக்கோவை தாக்கியிருக்கான். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து உளவு பார்த்திருக்கான். அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்றாரு. அன்னைக்கு நேற்று ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. டிரைவர் ஒரு ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கான்ற விஷயம் தெரிய வருது. இப்ப ஹீரோட டீமும் அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. இவங்களை பார்த்த டிரைவரும் இங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். ஆனா ஹீரோ அவனை அடிச்சு லாக் பண்ணிடுறாரு. அடுத்த சீன்ல அவங்ககிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனும் எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கொஞ்சம் திமிராத்தான் பேசுறான். இவனுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இவங்ககிட்ட கிடையாது. இவனை பேச வைக்கணும்னா ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆதாரம் வேணும் மாதிரி நினைக்கிறாங்க. அடுத்த சீன்ல ரகுவும் டிரைவரோட வீட்டுக்கு வராரு. வீட்டுல யாரும் இல்லாதனால அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப போஸ்ட்மேன் வந்து ஒரு லெட்டரை போட்டு போறாரு. அந்த லெட்டர் ஒரு பிரைவேட் பேங்க்ல இருந்து வந்திருக்குன்னு தெரிய வருது. இப்ப ரகுவும் இங்க வந்து இந்த லெட்டரை கொடுத்து விசாரிக்கிறாரு. டிரைவர் கொஞ்சம் நகையை அடகு வச்சு பணம் வாங்கியிருக்கிற விஷயம் தெரிய வருது. ரகுவும் அந்த நகையை வாங்கிட்டு நேரா ஓமனாவோட அப்பாவை பார்க்க வராரு. இப்ப இந்த நகையை தங்கச்சிக்கிட்ட காமிக்கிறாரு. அதுல வளையல் மட்டும் ஓமனாவோட நகைன்னு தெரிய வருது. அப்ப ஓமனாவோட நகையை டிரைவர் அடகு வச்சிருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்த சீன்ல வளையல டிரைவர் கிட்ட காமிச்சு இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு மாதிரி கேட்கறாங்க. இவனும் திருதுன்னு முழிக்கிறான். கடைசியில வேற வழி இல்லாம உண்மையை ஒத்துக்கிறான். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட்டு மாமனாரை வீட்டுல விட்டுட்டு டிரைவர் வீட்டுக்கு வந்திருப்பான். அதுக்கப்புறம் பார்ட்னர் டிரைவரோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. இப்ப இவரும் என்ன விஷயம் மாதிரி கேட்கிறாரு. சன்னி கோபத்துல ஓமனாவை அடிச்சதுனால ஓமனா இறந்து போன மாதிரி சொல்றாரு. அதனால இந்த கொலையை ஒரு தற்கொலை மாதிரி கொண்டு வரணும், நீ வந்து உதவி பண்ணணும் மாதிரி கேட்கிறாரு. அடுத்து 2 பேரும் மாமனாரோட வீட்டுக்கு போறாங்க. அங்க சன்னி, மாமனார், ஜானி இந்த 3 பேர் அங்க இருக்காங்க. ஓமனா பெட்ரூம்ல இறந்து கிடக்குறாங்க. இப்ப டிரைவரும் ஓமனாவை மாடிக்கு தூக்கிட்டு போறாரு. கூட யாரும் போகல. அங்க வச்சு ஓமனாவோட வளையல எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்கள அங்கிருந்து கீழே தூக்கி போறாரு. இதுதான் நடந்துச்சுன்னு மாதிரி டிரைவரும் இந்த இடத்துல சொல்றாரு. அப்படின்னா ஓமனாவை கொன்னது சன்னிதான் கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா ஹீரோவுக்கு ஏதோ ஒரு விஷயம் அடிக்குது. அது என்னதுன்னா ஓமனா இறந்து போனது 8 மணிக்கு. அப்பதான் சன்னி வெளியே போறதா ஓமனா தடுத்திருக்காங்க. இவரும் கோவப்பட்டு தள்ளி விட்டுருக்காரு. அப்படித்தான் ஓமனா இறந்து போனதா டிரைவர் கிட்ட சொல்லிருக்காங்க. டிரைவர் மாமனாரை வீட்டுல டிராப் பண்ணது 10 மணிக்கு. அதே மாதிரி பார்ட்னர் டிரைவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது 10:30 மணிக்கு. அந்த டயத்துல தான் டிரைவர் ஓமனாவை கீழே தூக்கி போட்டிருக்காரு. ஓமனா 8 மணிக்கு இறந்து போயிருந்தா அவங்க உடம்புல இருந்த ஹீட் எல்லாம் குறைய ஆரம்பிச்சு 1 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரத்துல ரத்தம் கட்ட ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் உடம்புல இருந்து ரத்தம் தண்ணி மாதிரி வராது. ஆனா 10:30 மணிக்கு டிரைவர் தூக்கி போடுறப்ப எப்படி ஓமனாவோட தலையிலிருந்து ரத்தம் வந்திருக்கும். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சன்னி 8 மணிக்கு வெளியே போகும்போது ஓமனாவை அடிச்சாரா? ஒருவேளை சன்னி 8 மணிக்கு வெளியே போயிருந்தா 9 மணிக்கு அப்புறம் வேற யாரோ வந்து ஓமனாவை கொலை பண்ணிருக்காங்க மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்து அந்த வேலைக்கார அம்மா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு காது சரியா கேட்காதுன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோவும் இவங்களை போக சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஒரு டீ கப்பை வேணும்னே கீழே தூக்கி போறாரு.
சத்தம் கேட்டு வேலைக்கார அம்மாவும் பயந்து தரைய பாக்குறாங்க. அப்ப இவங்களுக்கு உண்மையிலே நல்லா காது கேட்கும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க இல்ல ஜெயில போட்டுற மாதிரி மிரட்டுறாங்க. இவங்களும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓமனா அப்பாவையும் தங்கச்சியும் பார்க்க போகணும் மாதிரி சன்னி கிட்ட சொல்றாங்க. எங்க அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு மாதிரி இவரும் சொல்றாரு. இந்த வீட்டுல எத்தனை புருஷன் எனக்கு இருக்காங்க மாதிரி இவங்களும் கோபமா கேக்குறாங்க. இதனால சன்னியும் கோபத்துல ஓமனாவை அடிச்சிடறாரு. அவங்களும் அங்கேயே மயக்கமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சன்னியும் கிளம்பி போயிருப்பாரு. இவர் போறப்ப சைதுங்கிற ஒரு நபர் அங்க வராரு. இவர் மாமனார் கிட்ட வேலை பாக்குறவர் தான். பணம் கொடுக்கத்தான் இங்க வந்திருக்காரு. இவர் உள்ள போக சன்னியும் வெளியே வராரு. வேலைக்கார அம்மாவும் வேலையை முடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இதுதான் நடந்துச்சுன்னு இவங்களும் சொல்றாங்க. இப்ப சீனியரும் ஹீரோவுக்கு கால் பண்ணி வர சொல்றாரு. ஓமனாவோட சேலைய டெஸ்ட்டுக்கு அனுப்புனாங்கல்ல, அதனோட ரிசல்ட் வந்துருச்சு போல. அது என்னதுன்னா சேலையில் இருக்கிறது 2 பேரோட ரத்தம்னு தெரிய வருது. ஒன்னு ஓமனாவோட ரத்தம்னு கன்ஃபார்ம் ஆகுது, இன்னொன்னு ஓ நெகட்டிவ் யாரோட ரத்தம்னு தெரியல. இப்ப ஹீரோவும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. இவர் இந்த ஊருக்கு வந்தப்ப மலேரியா பரவுதுன்னு மாதிரி ஊர் மக்கள் எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. இப்ப ஹீரோவும் அங்க போய் அந்த ரிசல்ட் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ போலீஸ் டீம்லாம் சேர்ந்து ஓமனோட வீட்டுக்கு வராங்க. இப்ப ஹீரோவும் மாமனாரை அரெஸ்ட் பண்ண சொல்றாரு. மாமனாரும் நான் எதுவுமே பண்ணலன்னு மாதிரி சொல்றாரு. இத பார்த்த சன்னியும் தானா வந்து ஓமனாவை தான் கொலை பண்ணதா சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னதுன்னா சன்னி அடிச்சதுனால ஓமனா சாகலன்னு மாதிரி சொல்றாரு. இப்ப ஜானி கிட்ட வந்து இவன் தான் ஓமனாவை கொலை பண்ணதா சொல்றாரு. இத கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஓமனா சேலையில ஓ நெகட்டிவ் ரத்தம் இருந்துச்சுல்ல, அது ஜானியோட ரத்தம் தான். ஹீரோ அந்த பிளட் டெஸ்ட் ரிசல்ட் பார்த்து தான் இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஜானியும் நான் எதுவும் பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாத மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் சயீதை இந்த இடத்துக்கு வர வச்சிடாரு. உண்மையை வெளியே சொல்லாம இருக்க ஜானி இவருக்கு 25,000 பணம் கொடுத்ததா சயீதும் இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப ஜானியும் வேற வழி இல்லாம அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு ஜானி ஒரு வேலையா மாமனார் வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்க யாரும் இல்ல, மாமனாரும் அங்க இல்ல. அப்பதான் ஓமனா பெட்ல மயங்கி கிடக்கிறத பாக்குறாரு. இவரும் போய் ஓமனாவை எழுப்புறாரு. ஆனா அவங்க எந்திரிக்கவே இல்ல. இவரும் தண்ணியை தெளிச்சு அவங்களை எழுப்புறாரு. அப்ப சபலப்பட்டு ஓமனா கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாரு. ஓமனாவும் கண் முழிச்சு ஜானியை தள்ளி விடுறாங்க. அப்பதான் தண்ணி பாட்டில் உடைஞ்சு இவரோட கையில அடிபடுது. ஓமனாவும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவரும் கைய வச்சு ஓமனோட வாயை அமைக்கிறாரு. இவங்களும் மூச்சு விட முடியாம அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அப்பதான் இவர் கையில இருந்த ரத்தம் ஓமனாவோட சேலையில பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஜானி கீழே வரும்போதுதான் சயீதை பார்த்திருப்பாரு. சயீது பணம் கொடுக்க வந்தார்ல, மழை பெஞ்சிட்டு இருந்தால இங்கேயே இருந்திருப்பாரு. ஜானி உள்ள போனது, மாடிக்கு போனது எல்லா விஷயத்தையும் இவர் பார்த்திருப்பாரு. உண்மையை சொல்லாம இருக்கிறதுக்காக ஜானியும் சயீதுக்கு பணம் கொடுத்திருப்பாரு. இப்ப உண்மையான கொலையாளி ஜானியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தற்கொலை மாதிரி செட்டப் பண்ண மத்த எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இதோட இந்த படம் முடியுது.